வரக்கு ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணிலே ஆகி மகமாகி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாதம் எடுத்து வச்சேன். உங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா பொள்ளாச்சியில இருந்து ஆனமலை செல்லும் வழியில தாத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அங்க இருந்து சுந்தரபுரி அப்படிங்கிற ஒரு இடத்துல பாறை பத்ரகாளியம்மன் திருக்கோயில்ல இருக்கிறோம். இந்த பாறை பத்ரகாளியம்மன் திருக்கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இந்த தாய் 300 ஆண்டுகளுக்கு மேலாக அருள்பாலிச்சிட்டு இருக்கிறதாகவும் 300 ஆண்டுகளாக இங்க இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் வரங்கள் அள்ளி தருவதாகவும் இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு பௌர்ணமியினாலும் இங்க திருவிளக்கு பூஜை, அபிஷேக பூஜை, அலங்கார பூஜை இது போன்ற பூஜைகள் வெகு விமர்சையாக இந்த பகுதியில் இருக்கிற மக்களினால் இதை கொண்டாடப்படுது. மாசி மாசத்துல இங்க திருவிழா சாட்டி இந்த அம்மனுக்கு திருவிழா எடுத்து வெகு விமர்சையாக நடத்துகிறார்கள். இதோட மேலும் சிறப்புகளா சொல்றது என்னன்னா, திருமணமாகாதவங்க இந்த தெய்வத்துக்கிட்ட முறையிடுதலின் பேர்ல அவங்களுக்கு திருமணம் எளிதில் கைகூடுறதா சொல்றாங்க. உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் திருடு போயிருச்சு அப்படிங்கும்போது இந்த அம்மன் கிட்ட முறையிடுதலின் பேர்ல அந்த திருடு போன பொருள் உடனடியாக கிடைக்குது அப்படிங்கிறது இங்க ஒரு பெரும் நம்பிக்கையாக இருக்கு. பல ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லாத தம்பதியினர் இந்த கோயிலுக்கு இந்த அம்மன் கிட்ட முறையிடுதலின் பேர்ல அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல விவசாயிகள் தங்களுடைய மகசூலை பெருக்கிக்கிறதுக்காக இங்க இருக்க அம்மன் கிட்ட வணங்கி தங்களுடைய மகசூல்களை பெருக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாவே இந்த கோவில்ல எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்க அம்மனை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அந்த அம்மனை பார்த்துட்டு வெளியே வர முடியல, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனையிலேயே இருக்கிறோம். அதே போல இந்த அம்மன் கிட்ட வேண்டி பல நல்லதுகளும் நடக்குதுன்னு சொல்றாங்க. எங்கப்பன் முருகனர்களால நாங்க இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வழிபட்டு சிறப்பிச்சிட்டோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க அனைவருக்கும் அம்மனின் அருள் கிடைக்க வேண்டிக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த கோயிலுக்கு இந்த அம்மனை தரிசனம் பண்ணி உங்க குடும்பத்துடன் இந்த அம்மனின் ஆசீர்வாதங்களை பெற அன்புடன் வாழ்த்துகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். அதே போல நாளைக்கு 13/1/2025 திங்கட்கிழமை பௌர்ணமி தினமான அன்று சாயந்தரம் 5 மணிக்கு பாறை பத்ரகாளியம்மன் கோயில் சுந்தரபுரியில சாயந்தரம் திருவிளக்கு பூஜை, அலங்கார பூஜை, அபிஷேக பூஜை எல்லாம் நடக்கிறதுனால பொள்ளாச்சி ஆனமலை சுற்று வட்டார மக்கள் அனைவரும் பாறை பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு அம்மனின் அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.